ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜில் ஒரு மேம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் கால்குலேட்டர் ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரி கொடுங்க மேம், நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். கால்குலேட்டர் வந்து ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேட்டரி தான் ப்ராப்ளமாக இருக்கும். நம்பலாம். ஸோ ஓப்பன் பண்ணி எப்படி பேட்டரி டெஸ்ட் பண்ணுறது, அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். புரிஞ்சு போச்சா? ப்ராப்பரான டூல்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட கால்குலேட்டர் நீங்களே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பின்னாடி வந்து ஒரு 5 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? நம்ம எந்த வேலை செய்யறோங்கிறது முக்கியம் இல்லைங்க. செய்யற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்யறோமா, அதான் முக்கியம். இப்படி ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லோவாக மெதுவாக தான் ரிமூவ் பண்ணணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து லாக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கால்குலேட்டர் ப்ளோக் ஆயிரும். ஸோ மெதுவாக அப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்படி தனியாக எடுத்துக்கலாம். இதில் பார்த்தாலே தெரியுது பேட்டரி தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்டரி வந்து ஃபுல்லாக பல்ஜ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பேட்டரி சேஞ்ச் பண்ணி ஒர்க் ஆச்சுன்னா ஸோ பேட்டரி தான் ப்ராப்ளம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பேட்டரியோட டெர்மினல்ஸில் வயர்ஸ் வந்து கட் ஆயிருந்தா கூட உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. யார் சாமி? ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே தெரியுது பேட்டரி வந்து ஃபுல்லாக இருக்கிற சைஸோட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பல்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. பேட்டரி ரிமூவ் பண்ணுறது சிம்பிள். ஜஸ்ட் இங்கே ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்படி ஒரு பின்னாடி தள்ளினீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் ஆயிரும். அப்புறம் இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு புது பேட்டரி வந்து போட்டு பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. பேட்டரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி இதில் பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இது சாதாரணமான ஆள் இல்லை சாமி. அதுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ரேட்டிங் வந்து 1.5 வோல்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் வந்து 2 வோல்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. 1.5 இது எக்ஸாக்டாக மல்டிமீட்டர் வந்து இருக்காது. 2 வோல்ட் செட் பண்ணிட்டு இந்த பேட்டரியோட பவர் வந்து பார்க்கலாம். ஸோ மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 0.8 அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா காமிக்குது. ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி போட்டாலும் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகாது. ஸோ வேற பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ புது பேட்டரி வந்து எடுத்தாச்சு. புது பேட்டரியோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வந்து பார்த்துடலாம். மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 1.5 வோல்ட் பார்த்தீங்கன்னா காமிக்குது. ஸோ இந்த பேட்டரி வந்து நம்ம பிளேஸ் பண்ணி கால்குலேட்டர் ஆன் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மேக்ஸிமம் இது போட்டோன்னே பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் வந்து ஆன் ஆயிரும். பேட்டரியை பிளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் பிளேஸ் பண்ணணும். பாசிட்டிவ் டெர்மினல் வந்து பாசிட்டிவ்லையும், நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லையும் வச்சு பிளேஸ் பண்ணிட்டு இப்போ கால்குலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் கால்குலேட்டர் வந்து ஆன் ஆயிடுச்சு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி நிறைய டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.